பேக் டு தி சேனல் கனவுக்குடில் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே டு எவ்ரி ஒன். ஹோப் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோட் படித்தேங்க. அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். த திங்ஸ் தட் ஸ்கேர் யூ ஒன்லி மேக் யூ பெட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர். உண்மை தானங்க. ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ட்ரை பண்ணவும் நம்ம ரொம்பவே பயப்படுவோம். எப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரோமோ அப்போ தான் அந்த பயமும் நம்மளை விட்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, லோக்கலில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். நம்ம போகக்கூடிய அந்த இடம் வந்து புது இடம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கேபை புக் பண்ணி இந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியஸ்டான கம்ஃபர்டபுளான ஒரு வே. அதே நம்ம பஸ்லேயோ இல்லை மெட்ரோலையோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஸ்டேஷனுக்கு போகணும், எந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எந்த பஸ் ஸ்டாப்புக்கு ரீச் ஆகணும், அங்கேருந்து அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கூகுள் மேப் எல்லாம் தேடி பஸ் ரூட்டெல்லாம் பார்த்து பஸ் நம்பரெல்லாம் செக் பண்ணி போகும்போது நம்மளுக்கு நிறையாவே எக்ஸ்போஷரும் கிடைக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். தனியாக நம்மளாலையும் எங்கே இருந்தாலும் எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டும் பில்ட் ஆகும். ஸோ கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது அதுதாங்க. நம்மளுக்கு இதுதான் கம்ஃபர்ட் ஜோன்னா அதுலேயே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மற்ற விஷயங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சான திங்கை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எதிர்கொள்ளவும் முடியாது. இந்த விஷயத்த நான் இங்கே வந்து ரொம்பவே நல்லா கற்றுக்கிட்டேங்க. ஏன்னா யூரோப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கார் இல்லை அப்படின்னா பஸ்ஸில் தான் நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் மேப் தான் நம்மளுக்கு துணை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் கூகுள் மேப்பை போட்டு ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோங்க. இங்கே வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்கிறோங்கிறதுனால பசங்களை வெளியில் பார்க்கில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கவும் முடியாது, ரொம்ப நேரம் சைக்கிளும் ஓட்ட முடியாது. அதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டேஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம போகிறது இன்றைக்கி ஒரு இன்டோர் ப்ளே ஸ்டேஷனுக்கு தான். ஸோ உள்ளே வந்து ஹீட்டர்லாம் இருக்கும். ஸோ வார்மாக பசங்களும் நல்லா என்கேஜாக விளையாடுவாங்க. கண்டிப்பாக ஒரு 2 to 3 ஹவர்ஸ் பசங்க நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் பசங்க ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்காங்கன்னா இந்த பென்ஸ்பாட் அப்படிங்கிற ப்ளே ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் கண்டிப்பாக என்கேஜாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறைய ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸும் இருக்குது. பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா கூட லேப்டாப்பில் உட்காந்து பார்த்துக்கிட்டே பசங்களையும் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம். உள்ளே என்ட்ரானதுமே பார்த்திங்கன்னா ஜாக்கெட்டெல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் இருக்குது. அண்ட் நம்மளுடைய பர்சனல் திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கணுன்னா இந்த லாக்கரில் வச்சுக்கலாம். ஸோ கீயை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷூஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ப்ராவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா உட்காந்து ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இதுக்கு கீழே வச்சுட்டு நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரு ஆக வேண்டியதான். இங்கே பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. கூட வர்ற அடல்ட்ஸுக்கு சூப்பர்விஷனுக்காக வர்ற ஒரு அடல்ட்டாக இருந்தாலும் சரி, 2 அடல்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு மினிமலான அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே எந்த டைம் லிமிட்டும் கிடையாது. சில ப்ளே ஸ்டேஷன்ஸில் பார்த்திங்கன்னா டைம் லிமிட் இருக்கும். 1 ஹவருக்கு இவ்வளோ, 2 ஹவர்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி. பட் இந்த பென்ஸ்பாட்டுங்கிற இந்த ப்ளே ஸ்டேஷனில் டைம் லிமிட் கிடையாது. நம்ம ஒன்ஸ் உள்ளே பே பண்ணி என்ட்ரு ஆகிட்டோம்னா நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் விளையாண்டுக்கலாம். ஆனால் இது ரொம்பவே சின்ன ஒரு ப்ளே ஸ்டேஷனுங்க. ஒரு 2 ஹவருக்கு மேலே பசங்க கண்டிப்பாக போர் அடிச்சிடும் பசங்களுக்கு. ஸோ 2 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமமே விளையாட முடியும். ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி சார்ஜஸ் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கு நிறையா ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸ்நாக்ஸு, ஜூஸு, காஃபின்னு எல்லாமே இருக்குது. ஒரு குட்டி கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஏதாவது வாங்கிக்கிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா டேபிள் சேரெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து நல்லா உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஏதாவது லேப்டாப்பில் ஒர்க் இருந்தால் கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டேமோ பசங்களை சூப்பர்வைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே சேஃபாக எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு அடிப்படாத அளவுக்கு அந்த ஃப்ளோர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் எல்லாமே நெட்டு போட்டிருக்காங்க. ஸோ பசங்க வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாடும்போது சாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாகவே நெட்டு கவர்டாக இருக்குது. அண்ட் இங்கே நிறையா பேர் கிட்ஸோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே வருவாங்க. ஸோ பசங்களோட பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து விளையாண்டுட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு குட்டி டால் ஹவுஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி ஸ்லைடு, கிச்சன் செட்டப்பு, ஹோட்டல் செட்டப் மாதிரி இங்கே அழகாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் நிறையா பால்ஸ் போட்டு அந்த பால்குள்ளே குதித்து விளையாடுற மாதிரியான இடம் இருந்தது. நிறைய ஸ்லைட்ஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லைட்ஸு அண்டு ஸ்விங்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் பிளாக்ஸு, பெரிய பெரிய பிளாக்ஸு, நல்லா வீடு கட்டி பசங்க சூப்பராக விளையாண்டாங்க.
இங்கே கிறிஸ்மஸ்க்கு ஒரு லாங் லீவ் கொடுப்பாங்க. ஸோ பசங்களை ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறது அவங்களுக்குமே போர் அடிச்சிரும். ஸோ ஒரு சேஞ்சுக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ பசங்க ஒரு ஹாஃப் டே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. பேரண்ட்ஸுமே நிறையா பேர் வந்திருந்தாங்க பசங்களை கூட்டிகிட்டு. ஒரு கூல்ட்ரிங்கோ காஃபியோ இல்லை பீஸாவோ வாங்கி இந்த மாதிரி உக்காந்துக்கிட்டேமும் பசங்களை சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட மீ டைமையும் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களும் அவங்க ஜாலியாக அவங்க பாட்டுக்கு விளாண்டாங்க. ஸோ ஒரு ஹாஃப் டே பசங்களுக்கு நல்லா டைம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் மீ. உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.